வணக்கம். 2024 குரு பெயர்ச்சி மே தினமான இன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனார். எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது பண்ணுவார், எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதல் பண்ணுவாருன்றது நிறைய பேர். ஆனால் கெடுதல்ன்றது யாருக்குமே சுபகிரகம் செய்ய மாட்டார். அவரோட பார்வை இல்லாத போது இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த வருஷமாவது அவங்க உடம்பு தேறி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவோட பார்வைப்படும்போது அவங்க நல்லா ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்களோ என்னவோ அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும். இது இல்லைன்னா அவங்களோட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதுபடி நடக்கும். இப்போ குரு கிரகத்துக்கு பார்வைகள் தான் ரொம்ப சிறந்தது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஏன் இந்த 3 ராசியை தான் அவர் பார்ப்பாரா, மற்ற பார்வைகள்லாம் இல்லையான்ற கேள்வியெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறார். அப்போ அவர் பார்க்குற ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ அதிர்ஷ்டம்னா என்ன? எல்லா சுப நிகழ்ச்சிகளும் அவங்களுக்கு நடக்கும். ஏதாவது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நடைபெறும். இழுபறியில் இருந்ததுன்னா அப்போ ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு இருப்பாங்க, அது தொடங்கலாம். புதிய இடம் நிலம் வாங்கணும்னு இருக்கவங்க வாங்கலாம். அப்போ எல்லாம் வீட்டில் ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்தால் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். குழந்தைகளுக்கு காது குத்துற விழா, அப்புறம் எல்லா சுப காரியத்திலும் அவங்க கலந்துக்குவாங்க. பிஸ்னஸும் நல்லா போகும். அவங்க குரு பார்வை இருக்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு. சரி, இவங்களுக்கு நல்லா இருக்குது, எல்லா விதத்துலையுமே இவருக்கு நன்மையே தருவார். அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் தருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அது அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார். குருன்றவர் எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அப்படி பார்க்க போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துலையும், துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துலையும், மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமானது மறைவு ஸ்தானம். அதனால் எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த தீய பலனும் கிடையாது. உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடையாது. இந்த டைமில் நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு வரேன், இந்த வாட்டி இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா குருவோட பார்வை இருக்கும்போது நம்ம எல்லா காரியமும் நல்ல காரியங்கள் செய்யலாம். பூமி பூஜைகள் போடுறது, புதிய வண்டி வாகனம் எல்லாமே குருவோட பார்வை இருக்கணும். வெளிநாடு பயணங்கள் போகிறது, இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்குனா வெளிநாடு பயணங்கள், அப்புறம் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுன்றது தான் இது. இந்த மாதிரி அதாவது அதனால் குரு இப்போ மிதுனம், தனுசு, துலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு குருவோட பார்வையே நம்மளுக்கு இல்லை. கோச்சார குரு மறையிறாருன்னு நம்ம பயப்படுறோம். அப்படி குருவோட பார்வை வரணும்னா என்ன பண்ணணும்னா சித்தர்கள் வழிபாட்டில் போகணும். பெரியவங்களை மதிக்கணும். நம்ம குருமார்கள் குழந்தைகளாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், டீச்சர்ஸ், அதான் நம்ம குருவான ஆசிரியர்களை அவங்கள டீஸ் பண்ணுறது, அவங்கள மதிக்காமல் போகிறது, பெரியவங்கள வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் பெரியவங்க எது சொன்னாலும் கிண்டலும் கேலியும் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, ஒரு விரதங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது, தினமும் தெய்வ வழிபாட்டில் போகணும், தெய்வத்தை வழிபடணும். வியாழக்கிழமையானால் விரதம் இருக்கணும். ஒன்று சிவன் கோயிலில் போய் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் ஜீவ சமாதிகள் இருக்கிற இடம், எந்த ஒரு ஜீவ சமாதியான சித்தர்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை பட்டுச்சுன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இதை விட கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான ஒரு வேலை அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி இப்போ 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு 11ஆம் இதில் வராரு. அப்போ கடகத்துக்கெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம். துலாமுக்கும் வருமானம் வரும், தனுசுக்கும் வருமானம் வரும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு பெரிய அளவில் நம்மளை விரிவுபடுத்துறது, ஒரு தொழிலை, ஒரு உயர்கல்வியில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். குருவோட பார்வை இருந்தால் எல்லாமே டக்குன்னு நடக்கும். இப்போ நம்ம ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு, இந்த வருஷம் எனக்கு இந்த லோன் கிடச்சிருமா, இந்த வீடு வாங்கிடுவேன்னா குரு பார்வை இருக்கும்போது எல்லாம் சுபகாரியத்துக்கு டக்குன்னு நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறது குருமார்களை வழிபடுங்க, நவகிரகத்தில் இருக்க குருவை போய் வணங்குங்க, பெரியவங்களை மதிங்க. தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குருவோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது இருக்குது. இப்போ ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுங்க.
வியாழக்கிழமை விரதம் இருந்துட்டு வாங்க. விநாயகர் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கும் சிவன் கோயிலில் நவகிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு, இதெல்லாம் பண்ணால் எந்த கிரகமும் நம்மளை வந்து நம்ம வேண்டுதலை வந்து கெடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து தடை இல்லாமல் நல்லபடியாகவே நம்மளோட காரியம் வந்து அனுகூலமாக நடக்கும்ன்றது உண்மை. அதாவது குருன்னு வந்து யாருக்கும் கெடு பலன் தரமாட்டார். குரு வந்து ஒரு சுப கிரகம். அவரை வழிபடுறது, பிளாக் கலர்ஸ், அவாய்ட் பிளாக் கலர்ஸ், கருப்பு உடை அணிகிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. தவிர்த்தால் ரொம்ப நல்லது. ஏன் எனக்கு கருப்பு பிடிக்கும், கருப்பு போட்டால் பண்ண மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கெலாம் இல்லை. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பைசியான உணவு, ரொம்ப காரமான உணவுகளை உட்கொள்ளது, மது அருந்துதெல்லாம் வந்து ரொம்ப வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். லேடிஸாக இருந்தாலும் வந்து காரம் நிறைய சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். டைமுக்கு சாப்பிடணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதனால் டைமுக்கு சாப்பிடுங்க. புதுசாக கடனில் வந்து போய் மாட்டாதீங்க. கடனை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு போங்க. புதுசாக ஒரு இஎம்ஐயில் போகிறேன், புதுசாக இது பண்ணுறேன்னா அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. மற்றபடி எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவார் குரு. கும்பம், மீனம், சிம்பம் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கெடு பலன்களை தரமாட்டார். அதாவது ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னீங்கன்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் குருவோட பார்வை கிடச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு உயர் பதவிகள், அப்புறம் வந்து புதிய வீடு கட்டுற பணி வந்து சீக்கிரம் நிறைவேறும். அதுக்கான லோன்ஸும் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் கடன் வந்து நம்ம அடைக்கிறதுக்கும் நம்ம குருவோட பார்வை வேணும். ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தீரணும்னா அதுக்கான குரு பார்வை வேணும். அதனால் அதெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி குருவோட வழிபாட்டு முறைகள் வந்து எல்லாத்தையுமே மாற்றி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு இது. அவர் வந்து யாரையும் வந்து கெடுத்து பார்க்க மாட்டார். ஏன்னா ராகு சனின்றது கிரகங்கள் மட்டும்தான். ராகு, கேது, சனி இது வந்து கர்மாவோட கிரகங்கள். அவங்க தான் நம்மளோட கர்மாவை நிர்ணயித்து நம்மளுக்கு துன்பங்களையோ துன்பங்கள் அதிக அளவில் நம்ம துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, அசிங்கப்படுறது அது எல்லாமே அவங்க தான். அப்போ இந்த மாதிரி வந்து குரு வந்து நம்மளுக்கு எந்த கெடுபலன்களையும் தரமாட்டார். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் வராரு. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தை கொஞ்சம் தன்மையாக போகணும். அப்புறம் வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க, அப்புறம் இந்த சிம்மராசி இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கின்ற இடத்துல வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதனால் பெரிய இழப்போ பெரிய பாதிப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகளோ மனம் சார்ந்த பிரச்சனைகளோ எதையும் குரு தரமாட்டார். அந்த ஒரு இது இருக்குது. நம்ம விடாமுயற்சியாக எல்லாமே பண்ணாவே நம்மளுக்கு வந்து நல்லதாக நடக்கும். குருவோட பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான நல்லதே நடக்கும் சத்குருவின் அருளால். வணக்கம்.